புனித வெள்ளி நிச்சயமாக மனிதகுல மீட்புக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில் தன் உயிரை தியாகம் செய்த புனித வெள்ளி குட் ஃப்ரைடே இன்று. சிலுவை தண்டனையின் சின்னம் அல்ல, அன்பின் அடையாளம். அக்காலத்தில் சிலுவை என்பது மிக கொடிய குற்றவாளிகளுக்கு வழங்கப்படும் அவமானத்தின் சின்னம். ஆனால் இயேசு அதை தாங்கிய போது அது தியாகத்தின் சின்னமாக, மீட்பின் அடையாளமாக மாறியது. சிந்தனை: தன் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு வேறில்லை. யோவான் 15:13. செயல்பாடு: நம் வாழ்வில் வரும் சிறு சிறு துன்பங்களையும் அவமானங்களையும் இயேசுவின் சிலுவையோடு இணைந்து மனம் முன்வந்து ஏற்றுக்கொள்ள பழகிக் கொள்வோம். மன்னிப்பு: இவர்களை மன்னியும். தன்னை சிலுவையில் அறைந்தவர்களுக்காகவும் ஏனலம் செய்தவர்களுக்காகவும் இயேசு சிலுவையில் இருந்தவாறே, தந்தையே இவர்களை மன்னியும், ஏனெனில் தங்கள் செய்வது என்னவென்று இவர்களுக்கு தெரியவில்லை என்று வேண்டினார். சிந்தனை: பழி வாங்குவதை விட மன்னிப்பதே ஒருவரை புனிதப்படுத்துகின்றது. செயல்பாடு: நம்மை பகைப்பவர்களையும் நமக்கு தீங்கு செய்தவர்களையும் இந்நாளில் இதயபூர்வமாக மன்னிப்போம். மன்னிப்பு ஒன்றே நம் ஆன்மாவிற்கு அமைதி தரும். சிலுவையில் இயேசுவின் 7 வார்த்தைகள். இயேசு சிலுவையில் தொங்கிய போது ஆற்றிய 7 திருமொழிகள், ஒவ்வொன்றும் ஒரு வாழ்க்கையின் பாடம். பகிர்வு: தாகமாயிருக்கின்றேன் என்று அவர் சொன்னது வெறும் தண்ணீருக்காக அல்ல, மனிதர்களின் ஆன்மீக தாகத்திற்காகவும் நீதிக்காகவும் ஆகும். நம்பிக்கை: எல்லாம் முடிந்தது. இது ஒரு தோல்வியின் முழக்கம் அல்ல, மாறாக மீட்பு பணி வெற்றிகரமாக நிறைவுற்றது. மௌனமும் தவமும்: புனித வெள்ளி என்பது ஆரவாரத்திற்கு இடமில்லை, மௌனமாக இறைவனோடு உரையாடும் நாள். நம் பாவங்களுக்காக மனம் வருந்தி புதிய மனிதர்களாக மாற வேண்டிய தருணம் இது. சிந்தனை: இயேசுவின் மரணம் நமக்கு வாழ்க்கை தந்தது. நம்மிடமுள்ள பொறாமை, கோபம், தற்பெருமை போன்ற தீய குணங்களை சிலுவையில் அறைந்து புதைப்போம். செயல்பாடு: இன்று ஒருவேளை உபவாசம், ஃபாஸ்டிங் இருந்து இந்த உணவை ஏழைகளுக்கு வழங்குவதன் மூலம் இயேசுவின் தியாகத்தில் பங்கெடுப்போம்.